இன்னைக்கு நான் உங்களுக்கு நல்ல காரசாரமா மட்டன் சுக்கா எப்படி பண்றதுன்னா செய்து காமிக்க போறேன். ரொம்ப எளிய ஒரு முறை இது. சுவை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும். எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த மட்டன் சுக்கா பண்றதுக்கு நான் வந்து நல்ல கெடா ஆட்டுக்கறியா வந்து 1/2 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா 3 தடவை தண்ணி ஊற்றி கழுவி சுத்தமா எடுத்து வச்சிருக்கேன். அதை அப்படியே நம்ம ஒரு குக்கர்ல போட்டுக்கலாம். இப்போ தண்ணி வச்சு தண்ணி கம்மியாக வச்சிக்கினா போதும். அவ்வளோதான். அந்த கறி வந்து அதில் மூழ்கி இருந்தால் போதும். அவ்வளோ. உப்பு வந்து கறி வேக வைக்கும் போதே போட்டுருங்க. அப்போ தான் அந்த கறியில் நல்லா உப்பு வந்து ஊறி நல்லாயிருக்கும். ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள். இது வந்து மீடியம் சைஸ் ஆடு. இது மீடியம் சைஸ் ஆடுன்றதுனால நான் ஒரு 5 விசில் வைக்க போகிறேன். நீங்கள் வந்து ரொம்ப இளம் குட்டியாக பார்த்து வாங்கினீங்கன்னா 3 விசில் போதும். கொஞ்சம் பெரிய ஆடாக இருந்தால் 7 விசில் வைக்கணும். 5 விசில் வரட்டும், வெயிட் பண்ணுவோம். முதல் விசில் வந்துருச்சு. இன்னொரு 4 விசில் வரட்டும். 5வது விசில் வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இருக்கிற அந்த காற்றுலாம் வெளியேறதுக்கு 10 to 15 நிமிஷம் ஆகும். சரி, நம்ம